அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஒரு 4 கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கான நியூ அப்டேட். இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் முத்துனதுக்கு அப்புறமா தான் இத பறிச்சு சாம்பார் வைக்கலான்னு விட்டு வச்சிருக்கேன். காலை டிஃபனுக்கு இன்னைக்கு சுட சுட இட்லியோட கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சிருந்தேன். பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே. சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு இன்னைக்கு கரிசலாங்கண்ணி கீரை வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த கீரை வந்து செய்றேன். இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான கீரை. சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இத வந்து எடுத்துக்கவே கூடாது. எனக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் அத வந்து எடுத்துக்க மாட்டேன். என் வீட்டுக்காரங்க மட்டும் தான். பசங்களுக்கு எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த கீரை வந்து நம்ம தலைமுடி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எண்ணெயெல்லாம் வந்து காய்ச்சி தடவுறது ரொம்ப நல்லா இருக்கும். பொடுகு பிரச்சனை, முடி உதிர்தல், முடி கருங்கன்னு வளரனா இதை ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு வந்து பைத்தியம் பயிறு தான் வந்து வேக வச்சிருந்தேன். இது வந்து பைத்தியம் பயிறு அப்படின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. இதுக்கு உங்க ஊர்ல என்ன பேர் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இதை பிரிச்சு சாப்பிடுறதே ஒரு தனி கிழங்கு. அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு கெஸ்ட் வந்துருந்தாங்க. அவங்களுக்குமே இந்த ஸ்நாக்ஸோட டீ வச்சு கொடுத்தாச்சு.